வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். இப்ப நிஃப்டியோட லெவல் பார்க்கலாம். நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்கன்னா இந்த வார் பிரச்சனைனால பயங்கரமா இறங்கி இருக்கு. ஓகே, இப்ப என்னென்ன மாதிரியான இடத்துல வந்து சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இது ஓகே, ஃபர்ஸ்ட் மந்த்லிலேருந்து வருவோம். ஓகே, ஓகே, மந்த்லியோட சப்போர்ட், மேஜர் சப்போர்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இப்ப கரண்டா வந்து 23,114 இருக்கு. இதோட மேஜர் சப்போர்ட் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,804. அது என்ன டிஃப்ரெண்ட் கலர்ல வேணா நான் காட்டுறேன். ப்ளூ கலர்ல போய் ஓகே, 22,804 நம்பர்ஸ் கரெக்டா தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்க. 22,000 மந்த்லியில 22,804, அதாவது இந்த கேண்டில் அதிகபட்சமா வச்சுக்கோங்க. இந்த கேண்டிலையுமே எடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் எது வேணாலும் இந்த இதில் எடுத்துக்கலாம். ஏன்னா க்ளோசிங் வந்து அதுக்குள்ளே தான் வச்சிருக்கு. ஸோ அதனால இந்த கேண்டில் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இது எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ மேலே வந்து 23,284, 22,804 இது வந்து மேஜர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். மேபி ஒரு பாயிண்ட் ஏதாவது கீழே கட் பண்ணுதான்னு பாருங்க. ஃபர்தராக வந்து கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருந்தால் எவ்வளோ தூரம் கீழே போகலாம் அப்படின்னு மந்த்லியில பார்த்தா, மந்த்லியில இந்த கேண்டிலுக்கு கீழே இதுதான், இதுக்கு மேலதான் இது வந்து பிரேக்கப் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த இடத்த எடுத்துக்கணும். 21,539 ஃபர்ஸ்ட் 24,804க்கு கீழே ஒரு பாயிண்ட்னாச்சு கட் பண்ணணும். அப்ப 22,804 22,804 22,804 அது வந்து மேஜர் சப்போர்ட்டா மந்த்லியில ஆக்ட் பண்ணும். ஓகே, அப்ப அதுக்கு கீழே ஏதாவது க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தரா வந்து 22,350 அந்த 516, அதாவது இந்த கேண்டலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 21,566 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மந்த்லியில இந்த கேண்டில் ஏதாவது ஒரு கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வைக்கணும், இல்லைன்னா ஒரு பாயிண்ட் கீழே வரணும். க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 21,566, 804 இது ரெண்டும் மேஜர் சப்போர்ட்டா மந்த்லியில ஆக்ட் பண்ணும். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ 804 வந்து மேஜர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா 23,114ல ஆல்மோஸ்ட் வந்து நியர்ல பக்கத்துல இருக்கு. அப்போ 804க்கு கீழே ஒரு பாயிண்ட் ஏதாவது வரணும், இல்லை கேண்டில் க்ளோஸ், மந்த்லி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஆல்ரெடி ஏற்கனவே வந்து சொன்னது வந்து எந்த லெவல் அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே போன மாச கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாச கேண்டில் ஒரு கேண்டில் பார்ப்பேன், இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கணும், இல்லைன்னா இதுக்குள்ள போய் க்ளோஸ் வைக்கணும். அப்படி நடக்கல அப்படின்னா இந்த கேண்டில் இப்போ இந்த கரண்டா போயிட்டு இருக்கிறது, இந்த கேண்டில் வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்குவேன். அது வந்து எதுக்கு கீழே க்ளோஸ் ஆகாது அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு கீழே 22,804. அப்போ நாளைக்கையோ இல்லை இந்த மாசத்துலயோ இதை கட் பண்ணி கீழே வராதா அப்படின்னா, கீழே வந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 21,567 வரைக்கும். இதுக்கு கீழே ஃபர்தரா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த 19,000 இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 19,000லேருந்து 20,000க்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த 19,000லேருந்து 20,000
இந்த ரேஞ்சுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எங்கன்னா இந்த கேண்டில்ல வச்சுக்கோங்க. 20,200 230 20,060 20,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அது இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனிச்சுன்னா வரும். எதுக்கு கீழேன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சால் வரும். அப்ப இங்க 20,000 19,000 வரைக்கும் இருக்கு. அப்ப அதுக்கு கீழே போனா 17,000 இருக்கு. இதெல்லாம் வந்து பொசிஷனலா போனுச்சுன்னா இப்படி எல்லாம் போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்ப வந்து மேஜர் சப்போர்ட்ங்கிறது இது ரெண்டையும் வந்து மேஜர் சப்போர்ட்டா பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து மந்த்லியில முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு வீக்லியில பார்க்கலாம். வீக்லியில வந்து இது வந்து இந்த கிரீன் லைன் வந்து ப்ளூ லைன் வந்து மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். நான் வீக்லியில வந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 22,384 22,038 இந்த 566 இந்த 566ங்கிறது வந்து இந்த கேண்டலுக்கு கீழே ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணுச்சுன்னா இந்த 21,566 வரைக்கும் வரும். அதுதான் மேஜர் சப்போர்ட். அதை கட் பண்ணுச்சுன்னா இந்த இந்த லாங் கேண்டில் இருக்குல்ல, இது ஒரு ஏதோ ஒரு நாள் நடந்தது. அது ஏதோ ஒரு நியூஸ்னால அது நடந்தது. அந்த கேண்டிலையும் ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். இப்போ 566 கீழே வந்துச்சுன்னா இதெல்லாம் சப்போர்ட் எடுக்கும். வீக்லியில இந்த 21,566 கீழே எல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து வீக்லியில மேஜர் சப்போர்ட் ஆட் பண்ணும். உங்களுக்கு நம்பர் தெரியல அப்படின்னா நான் ஃபாண்டில் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தேன். அது ஃபாண்டில் அது வரமாட்டேங்குது. ஓகே எனிவே இந்த லெவல்லாம் ஸ்க்ரீன்ல தெரிஞ்சுச்சுன்னா பார்த்துக்கிட்டேன். ரேஞ்ச் வந்து இதுதான் வீக்லி லெவல். அப்போ வீக்லியில வந்து இந்த போன வாரம் நடந்ததுக்கு மேல க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தரா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நியர்பைல ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,301 வீக்லியில. அப்போ வீக்லியோட சப்போர்ட் ரேஞ்ச் வந்து இந்த இடம் இருக்கு. அப்ப 22,800லேருந்து ரவுண்டா சொல்றேன். 22,800லேருந்து 23,284 23,300ன்னு வச்சுக்கோங்க. 23,300 22,800 கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ள வீக்லி க்ளோசிங் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே. அப்ப வந்து இது கீழே எங்க வந்தா எங்க வரணும்? 22,359 அதாவது இந்த கேண்டிலுக்கு கீழே இந்த கேண்டிலோட லோ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்துச்சுன்னா கச்சமுச்சுன்னு அப் டவுன் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கேப் டவுன் நடந்தா இந்த வாரத்துல இந்த இடத்துல இந்த கேண்டில் ஃபுல் கேண்டில் அப்படியே க்ளோஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது இது கட் பண்ணணும். இந்த லோவை வீக்லி லோவை கட் பண்ணணும். இதெல்லாம் கட் பண்ணா இங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வீக்லியோட சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெய்லியில பண்ணணும். டெய்லியில பண்ணணும்னா டெய்லியில இன்னைக்கு பார்ப்போம் நம்ம. டெய்லியில இந்த கிரீன் கேண்டில் வச்சுக்கோங்க. இந்த கேண்டிலுக்கு கீழே அதாவது 22,955 அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருந்துச்சுன்னா போன வியாழக்கிழமையோட கேண்டில் அந்த கேண்டில் லோ வச்சுக்கோங்க. எனக்கு தேவை வந்து 22,958 இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தரா கேண்டில் டவுன் அதாவது மார்க்கெட் கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கேண்டில் ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. இது வந்து மேஜர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். அப்ப மேல போச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் போறது வந்து இமீடியட்டா மேல போய் திருப்பி கீழே வந்து இதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ஒரு வாரம் சுத்திட்டு இருந்து அதுக்கப்புறம் மேல போனுச்சுன்னா மேல போகும். மேல போனுச்சுன்னா எவ்வளவு தூரம் போகும்? இந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வச்சா இந்த ரெட் கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். இது என்னையோட கேண்டில் அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்றேன்.
அது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 16ஆம் தேதியோட கேண்டில். அதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். இதுக்கு கீழ க்ளோஸ் வச்சா மட்டும் தான் ஃபர்தரா டவுன். ஓகேயா? அப்ப அப்ப இது ஒரு கிரீன் கலர்ல ஒரு லைன் வேணா போடுறேன். ஓகே, இது டெய்லியில. இந்த ரேஞ்சுக்குள்ள அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு மேல ஒரு பாயிண்டோ இல்ல ஒரு பாயிண்ட் இல்லைன்னா ஒரு 15 மினிட் க்ளோஸ் ஆச்சுன்னா அதோட டார்கெட் வந்து இந்த கேண்டிலோட ஹையும் லோவும் போகும். அப்போ வந்து ரேஞ்ச் வந்து 24,294 24,300 24,300லேருந்து 22,970க்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்குள்ள இருக்கும். இது சப்போர்ட் லெவலா இருந்துச்சு, இதை வந்து சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல பெருசாலாம் வந்து அதாவது இந்த டெய்லி கேண்டிலுக்கு மேல அவ்வளவு சீக்கிரம் பெருசா க்ளோஸ் வைக்கிறது வாய்ப்பு இல்லை. சைடு வேஸ்ல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. நாளைக்கு இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா கீழே எல்லாம் இங்கெல்லாம் வந்துடும். இந்த கேண்டிலுக்கு கீழே ஓப்பன் பண்ணலாம். அதாவது இது எப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த டெய்லி கேண்டிலுக்குள்ள. அதாவது 16ஆம் தேதி கீழே அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 மினிட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரு 1 ஹவர், அப்படி இல்லைன்னா டெய்லியில இதெல்லாம் நடந்தா மட்டும்தான் கீழே வந்து ஃபர்தரா நான் வந்து கீழே எதிர்பார்ப்பேன். அவ்வளவு சீக்கிரம் கீழே போவாது. அப்ப நாளைக்கு வந்து பெரிய அளவுக்கு கீழே போறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்ப்பேன். அப்ப எவ்வளவு தூரம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த இந்த 23,387 அதாவது இந்த கேண்டலுக்கு மேல அது போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் இந்த இடத்துல மார்க்கெட் போய் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஏன் போய் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்ல அன்னைக்கு கேப் அப் ஆனது இந்த இந்த லைன் தான். ஓகேயா? 23,345 அந்த கேண்டலோட ரெஃபரன்ஸ் தான் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு மேல ஏதாவது க்ளோஸ் வச்சாலோ கீழே க்ளோஸ் வச்சாலோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்ப 3 ஹவர்ஸ்னா இந்த கேண்டில் வச்சுக்கோங்க. இந்த கேண்டிலுக்கு கீழே டெய்லியோ 3 ஹவர்ஸோ க்ளோஸ் ஆனா மட்டும்தான் ஃபர்தரா வந்து கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? இந்த கேண்டிலுக்கு கீழே 3 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் க்ளோஸ் ஆகணும். அதே போல இந்த கேண்டிலுக்கு மேலே 3 ஹவர்ஸ் க்ளோஸ் ஆகணும். ரெண்டுல எது நடந்தாலும் தான் வந்து ஃபர்தரா மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலே போனுச்சுன்னா எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 ஹவர்ஸ்ல ஒரு ரெஃபரன்ஸ் நான் சொல்றேன். இந்த 3 ஹவர்ஸ் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனாதான் கீழே. அப்ப வந்து இந்த இடம் வந்து மேஜர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்க ஆக்ட் பண்ணும்னா இந்த கேண்டிலோட இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். அதனாலதான் அன்னைக்கு வந்து மார்க்கெட் மேல போல. அது வந்து காலையில வீடியோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலையில ஒரு 9 மணி போல 10 மணிக்குள்ள வந்து நான் இது இப்போ 2வது கேண்டில் வரும்போது போட்டிருந்தேன். இந்த பாயிண்ட்டை தவிர மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதே போல கீழே வந்து இதை கட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருந்தேன். அது பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து இது 3 ஹவர்ஸ்ங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எப்ப இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுதோ அப்பதான் இது கீழே வந்து நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவுக்கு 800 780 இந்த 780 ஒரு 800 இந்த ரேஞ்ச் வந்து மேஜர் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் நேத்தோட ஃப்ரைடேவோட ஹை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். அதுக்கு மேல ஏதாவது 3 ஹவர்ஸ் கேண்டில் வச்சுச்சுன்னா இது வரைக்கும் போகும். அது என்னன்னா 23,573 இந்த லெவலோட இது வந்து 23,573 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல ஃபர்தரா க்ளோஸ் வச்சாதான் மார்க்கெட் மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. எவ்வளவு தூரம்? ஓகே, இன்கேஸ் போறதுக்கு எனக்கு தெரிஞ்சு உடனே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மேபி டேக் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன்.
ஓகே. மேல போனா எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட ஹை வச்சுக்கோங்க. அந்த கேண்டிலோட ஹை வந்து 23,654 23,654. ஓகேயா? அது வரைக்கும் போகலாம். அது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இதுக்கு மேல போணுச்சுன்னா அவ்வளவு தூரம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இது ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இந்த கேண்டிலோட ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். ஓகே, இப்போ வந்து இதை delete பண்றேன். லைன் போட்டு போட்டு நான் ரெக்கார்ட் போட்டுருந்தேன்னா ரொம்ப டைம் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இதை பாருங்க. நான் இதெல்லாம் delete பண்றது ரொம்ப டைம் எடுக்கு. ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு நான் சொல்ல வர்றது புரிஞ்சிருக்கும். இது வந்து சப்போர்ட் லெவல் ஆக்ட் பண்ணும். அடுத்தது வந்து ஒரு 15 மினிட் பார்ப்போம். ஓகே, 15 மினிட்ல எது எது எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இது வந்து நாளைக்கு நடக்கிறது. அப்போ வந்து இந்த லெவலுக்கு கீழே ஒரு 3 ஹவர்ஸ் கீழே க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் 3 ஹவர்ஸ் என்ன மார்க் பண்ணிக்கோங்க. 3 ஹவர்ஸ் கேண்டில் மார்க் பண்ணிட்டு 23,300. ஓகேயா? அப்போ 23,300 வந்து சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணும். அப்போ 15 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா 23 23,300 22,970. சாரி, 22,970க்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் ஃபர்தரா வந்து கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் ஃபர்தரா கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு 15 நிமிஷம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸா எதை ஆக்ட் பண்ணணும் நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். 3 ஹவர்ஸ் கேண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். கலர் வேணா மாத்திக்கிறேன். ஒரு இது இந்த கலர். ஓகே, 23,100. ஓகே, 23,100க்கு மேல கீழே வந்து 15 மினிட் வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்தரா அது வந்து கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 22,970க்கும் 23 இது வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஒரு 15 நிமிஷம் அப்படின்னு வச்சீங்கன்னா இது சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். இது வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். ஓகே, அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள நாளைக்கு இருக்கிறதுக்கு காலையில ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுறதுக்கோ இதோ வந்து வாய்ப்பு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு ஒரு 15 மினிட் வந்து க்ளோஸ் ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம இது வந்து கேப் அப் நடக்குதா கேப் டவுன் நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ வந்து நாளைக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்டை நான் என்ன லெவல் எதிர்பார்ப்பேன் அப்படின்னா 23,045. 23,045 எங்க வருது? ஓகே, 23,045. அதுக்கு கீழே ஏதாவது கேண்டில் ஓப்பன் ஆகியோ க்ளோஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தரா பார்ப்போம். 23,045 உங்களுக்கு மேஜர் சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணும். ரெசிஸ்டன்ஸ் எங்க ஆக்ட் பண்ணும் அப்படின்னா அதிகபட்சம் நாளைக்கு ஓப்பனிங் ரேஞ்ச் வந்து இந்த 160 180. அப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருக்கேன். 176 அதுக்கு மேலே போகணும். இல்லைன்னா 160 62 அந்த ரேஞ்சுக்குள்ள பாருங்க. நாளைக்கு காலையில் ஓப்பனிங் வந்து பெரிய அளவுக்கு கேப் டவுனோ கேப் அப்போ நடக்கலாம்.
நான் யூசுவலா பார்க்குறது வந்து ஓப்பனிங் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இந்த 46லேருந்து 76க்குள்ள இருக்கிறதுக்கு காலையில ஓப்பன் ஆகி கேண்டில் க்ளோஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். மந்த்லியில பார்த்தாச்சு, வீக்லியில பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 3 ஹவர்ஸ் பார்த்தாச்சு. ஒரு 15 மினிட் பார்த்தாச்சு. ஒரு 1 ஹவர் வந்து பார்ப்போம். இல்லைன்னா ஒரு 30 மினிட் பார்ப்போம். ஒரு 9:30 மணிக்குள்ள அப்படிங்கிற மாரி லெவல் பார்ப்போம். டி மினிட்னா ஏற்கனவே 164 164 அப்படின்னா காலையில ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட் வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் எதுக்கு கீழே வைக்கக்கூடாது அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு கீழே வைக்கக்கூடாது. ஓகேயா? இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸா இதுக்குள்ள வந்து தான் ஃபர்ஸ்ட் 30 மினிட் வந்து இந்த கேண்டிலுக்குள்ள இருக்கிறது, இந்த ரெட் கேண்டிலுக்குள்ள இருக்கும். அதிகபட்சமா ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 மினிட் சொல்றேன். 23,229. என்ன எல்லாமே மேல தான் சொல்லிட்டு இருக்கேன். கீழயே சொல்லல. நம்ம லெவல் ஏதாவது கட் பண்ணுச்சுன்னா, இது கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்ப்பேன். அப்ப நான் இது பெருசா கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கல. அதனால நான் சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் ஓகே. இன்கேஸ் பெருசா கேப் டவுன் நடந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓகேயா? நாளைக்கு இன்கேஸ் பெருசா கேப் டவுன் நடக்குது அப்படின்னா எவ்வளவு நேரம் எவ்வளவு தூரத்துல போகலாம் அப்படின்னா இதுதான் என்னோட ரேஞ்ச் நான் பார்க்கிறது. இதுக்குள்ளதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். இன்கேஸ் அப்படி கீழே போச்சுன்னா எவ்வளவு தூரம் மேஜர் சப்போர்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஓப்பனிங்கோ இல்லை ஏதோ ஒரு கேப் டவுன் நடக்குது போகுது அப்படிங்கும்போது எந்தெந்த இடத்துல எல்லாம் நடக்கும். பெரிய அளவுக்கு கேப் டவுன் நடக்குது அப்படின்னா 22,860 804 ஆல்ரெடி சப்போர்ட் 860 ஓகே 860 ஒரு மேஜர் சப்போர்ட் 784 அது ஒரு சப்போர்ட் இருக்கும். இந்த ரெண்டு ஏற்கனவே 800ங்கிறதுனால 784 அந்த ரேஞ்ச் வந்து நியர்பைல இருக்கு. ஓகே இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள அதுக்கு கீழே போச்சுன்னா 22,500. ஏன்னா இப்பதான் பெரிய பெரிய கேப் டவுன் பண்றாங்க இல்ல 400 500 பாயிண்ட் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறதுனால இதை சொல்றேன் 22,510. இல்லைனாலும் இந்த லெவல் வந்து முக்கியம். சும்மா லெவல் வந்து நான் கொடுக்கல. அஹ் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் லெவல் பார்த்து பார்த்து போடும்போது எனக்கு இதா இருக்கு அப்படிங்கிறதுனால நான் போட்டு எழுதி வச்சிருக்கேன். ஓகே அதனால ஒரு 510 510ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வருது லெவல் சொல்லிடுறேன். ஓகே 510 அந்த ரேஞ்ச் இருக்கு கீழே. 22,510 22,787 22,860 அட்லீஸ்ட் 860 அந்த இடத்துல பெருசா கேப் டவுன் பண்ணா அங்கெல்லாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எனிவே பாருங்க. ஒன்றும் இல்லை. நன்றி வணக்கம்.